கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதம் வருகின்ற 16/12/2024 முதல் 13/1/2025 வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது. இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள். விரதம் இருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள், நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு வீற்றிருக்கிறார், கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கன்னியிலே கேது, விருச்சிகத்திலே சூரியன், அவர் தனு ராசிக்கு வரவிக்கிறார். அப்பொழுதுதான் மார்கழி மாதம் துவங்கிறது. அப்பொழுது தனு ராசியிலே சூரியன், விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார், மகரத்திலே சுக்கிரன், கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகுது. அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது. ஓரளவுக்கு வந்து செல்லும். இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்க போகிறது. இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை. நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள், பள்ளத்தாக்குகளில் உள்ளவர்கள், இவர்கள் எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றத்தில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும். ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும். மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சியாளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடந்தேறும். அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி, அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி, அப்படி அல்லாதவர்கள் இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது. நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நற்பலன் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ பலன் சொல்ல போகிறேன். மார்கழி மாத பலன்களை தனுசு ராசியில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதத்துடைய பலன் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக ஆகிடுவீங்க, ஆக்டிவாக இருப்பீங்க. அதுக்காக தான் சொல்லுவேன், நல்ல விஷயந்தான். இதனால் வரைக்கும் இந்த சோம்பல் அசதி எல்லாமே போயிடும், சுறுசுறுப்பாக இருப்பீங்க. உங்கள் ராசியிலே சூரியன் வந்து அமர்றார். நல்ல ஒரு முன்னேற்றமான பலன் கிடைக்கும். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் எல்லாத்தையும் எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க, தொழிலில் இருக்கவங்களுக்கு தொடர்ந்து ஏன் இப்படி நஷ்டமாகுது, என்ன குறை அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுவீங்க. வியாபாரத்தில் இருக்கவங்களும் அப்படி தான் பண்ணுவீங்க. எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சுருவீங்க இந்த மாதம். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா கொடுக்கல் வாங்கலாமே கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு தான் வரப்போகுது உங்களுக்கு. ஆனால் வாக்கு தவறாமல் இருக்கணும். அது மட்டும் கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டிங்கன்னா சரியாயிடும். முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகி அப்புறம் முன்னேற்றமாகும். எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் பேக் வாங்கி அப்புறம் கண்டிப்பாக முடிவு நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு. பெரும்பாலும் கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லான காரணத்தில் தான் அப்படி நடந்துன்னு வருது உங்களுக்கு. அது இப்போது இனிமேல் நல்லா ஆகிடும். அது இல்லாமல் உங்களுக்கு முயற்சிகள் முன்னேற்றங்கள்
உங்கள் கைகளால் செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும். ஆனால் நடந்துடும், முடிஞ்சிடும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு புதுசாக எதனா வந்து போகும் உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்புக்காக. அப்பப்போ அவ்வப்போது சரி பண்ணிக்கிட்டா கவனமாக இருந்தால் போதும். வேலைன்ட்டாலும் நம்ம உடம்புலையும் கவனம் இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான். அது இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்க மூலிமா கொஞ்சம் முன்னேற்றமான வழி தென்படுது. உத்தியோகம் மூலிமா கொஞ்சம் வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இப்படிலாம் நடக்கும். சில பேர் ப்ரொமோஷனுக்காக கூட அனுப்பிவிடுவாங்க, சில பேர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நடக்கும். அது நீங்கள் நல்லபடியாக ஏற்று அது செஞ்சு கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. அது இல்லாமல் சில குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்கும் உறவு வகையில். அது மனைவி வழி உறவாக இருக்கலாம், சகோதர வழி உறவுகள், இது மாதிரிலாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். ஆனால் சரியாயிடும். நம்ம ஒன்று நினச்சிருப்போம், அது ஒன்று நடந்திருக்கும். நம்ம தவறாக நினச்சிருப்போம், ஆனால் அது வந்து நல்லதாக நடக்கும். நம்ம கெட்டவங்க நினச்சவங்க நல்லவங்களாக தெரிவாங்க. அது உங்களுக்கு இந்த மாதத்தில் புலப்படும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக உங்களுடைய குறிக்கோள், உங்களுடைய பயணங்கள் தொடர்ந்துபடி இருக்கும். அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கனாலே கண்டிப்பாக வெற்றி பெற்றுருவீங்க. உங்கள் ராசியாதிபதி குருவாக இருக்கிறனால பெரும்பாலும் முருகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். பெருமாள், கிருஷ்ணர், ராமர் அப்படி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அதுவும் பெரும்பாலும் மார்கழி மாதமாக இருக்கும், வந்து இறை வழிபாடுக்குரிய மாதமாக சொல்லப்பட்டிருக்கனால தொடர்ந்து இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கும் அவ்வளோ ஆர்வம் இருக்காது ஆன்மீகத்தில், இறை வழிபாட்டில், இருந்தாலும் செய்து தான் ஆகணும். எப்போ நம்மளுக்கு கிரகங்கள் சரியில்லையோ, செயற்கை சரியில்லை, பார்வை சரியில்லும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிடிப்பு அதானே, இறை நம்பிக்கை தானே. ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு தெரியணும் இல்லையா, அந்த சக்தியை நம்ம பிடிச்சிக்கணும், அவ்வளோதான். அதை உருவ வழிபாட்டில் கொண்டு வரணும். இது அதுக்காக தான் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்குண்டான ஈடுபாடு நீங்கள் பயன்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், நல்ல விஷயம் நடக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே வரணும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் உடனே சோர்ந்து போயிடக்கூடாது. ஒரு தடவை 2 தடவை 3 தடவை யோசித்து பண்ணணும். அப்போ செஞ்சிருக்கும், கண்டிப்பாக நல்லபடியாக தான் ஆகிடும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக செலுத்தணும். அவங்களுடைய முன்னேற்றமாக, அவங்களுடைய கல்வி வளர்ச்சி எல்லாமே முன்னேற்றம் பார்க்கணும். மனைவி வழி உறவு மூலியமாகவும், மனைவி மூலியமாகவும் சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால ஆராய்ந்து பார்த்து ஏனோ தானோன்னு பேசாமல், அவசரப்பட்டு முடிவுக்கு வராமல் நிதானமாக முடிவு எடுத்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய அம்சமாக இந்த மாத முடிவில் வரப்போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிங்கன்னா முன்வைத்த காலை பின் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் முன்னோக்கி தான் போகணும். அப்போ கண்டிப்பாக அதில் வெற்றி பெற்றுவிடுவீங்க. வெளிவட்டார பழக்க வழக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். இனிமே வந்து உதவி பண்ணுவாங்க. அந்நிய மதத்தவர், அந்நிய நாட்டவர் மூலிமா உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்க்கும்போது ஆஞ்சநேயர்லேயே வீர ஆஞ்சநேயர் அப்படின்றப்பார், அவர் வழிபட்டு வரணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ண ரொம்ப விசேஷம். தைரியம் வரும், தன்னம்பிக்கை வரும், துணிஞ்சு செல்லக்கூடிய அம்சம் ஏற்படும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். தான தர்மம்னு பார்க்கும்போது ஏழை குழந்தைங்களுக்கு உதவி பண்ணலாம். படிப்பு வளர்ச்சிக்கு, ஏழை குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஆரோக்கியம் இல்லாமல் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் ஒரு எண்ணத்தை நோக்கி செயல்பட்டுன்னு இருக்கணும். இந்த பக்கம் அந்த பக்கம் கவனத்தை செதற விடக்கூடாது. ஒரே எண்ணத்தோடு போகணும். ஒரே அந்த விஷயத்தோட ஈடுபாட்டோடு இருக்கணும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அது மூலிமா வெற்றி தான் கிடைக்கும். நட்புகள் மூலிமா நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும்.
சில பேர் உதவி பண்ணுவாங்க, சில பேர் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்பட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிற்காலத்தில் திரும்பி வந்துடுவாங்க. இதெல்லாமே நட்பும் உறவுமே என்றைக்குமே கூட இருக்குன்னு சொல்ல முடியாது. வரும் போகும், அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்த்து எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீங்கனாலே போதும். இந்த மாத பலனை கடந்து வந்துடலாம். இது இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா, யாராவது சொன்னால் தான் செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்களே முயற்சி எடுத்து பண்ணலாம். அப்படி ஒரு எண்ணத்துக்கு வளர்த்துக்குங்க. அது பண்ணால் நல்லாயிருக்கும். அதுக்கு நீங்கள் தியான மார்க்கத்தில் போகலாம். ஒரு ஆன்மீக குருவை வழிநடத்தி அவர் மூலிமா செல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். பெரும்பாலும் வியாழக்கிழமையில் விரதம் வந்து பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பெரும்பாலும் மௌன விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. மௌன விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமாக நற்பலன் கொடுக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் பெரியவனுடைய ஆசீர்வாதம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். ஜீவ சமாதி தரிசனம் அது போய் பண்ணிட்டு வரலாம். மகான்கள் தரிசனம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.